வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து நிறைய மூளை இருக்கிறதா நினைப்பு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அண்ட் தென் பிரஜன் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சாண்ட்ரா அண்ட் தென் பிரஜன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோனில் உள்ள விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஹை அப்படின்ற மாதிரி அவங்க தான் இந்த வீட்டு எஜமானி மாதிரி அவங்களோட பேச்சும் பாவனைகளும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து எதுவோ பெரிய தலையில் வந்து மூளை நிறைய இருக்கிற மாதிரி புத்திசாலி மாதிரி எல்லோரும் நடந்துக்கிறாங்க. இந்த விக்ரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இந்த இது மாதிரி பிக் பாஸையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து டாஸ்கில் நேற்று பூண்டுலாம் அங்கங்கே போட்டிருக்கேன்ல, ஸோ அதை வந்து பெருக்க வைக்கிறதுக்காக தான் வந்து இன்றைக்கி பிக் பாஸ் வந்து ஜெயில் போகிறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் தண்டனை வந்து எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றத வந்து அவர் வந்து கணிக்கிறாராம். அந்த மாதிரி அதனால தான் எனக்கு அதை கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. பெரிய அப்படியே மூலக்காரன் நினப்பு அப்படின்ற மாதிரி விக்ரமை வந்து டைரெக்டாக வந்து தாக்குறாங்க. விக்ரம் மட்டும் கிடையாது, அவங்க காமனாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் அப்படியே பெரிய மூளை இருக்கிறதா நினப்பு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வந்து காமனாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் வயல் கார்டாக உள்ள இவங்க வந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெனாயில் ஊற்று கழுவுறேன் அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க. பட் அவங்களே வந்து இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மர் நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த காண்டில் சொல்கிறாங்களா இல்லை அப்படின்றது எனக்கு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்றவங்க அவங்க லைக் பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் இங்கே இருக்கிறவங்களாம் அப்படி தான் தெரிஞ்சிட்ருக்காங்க. வெளியே வந்து எப்படி போர்ட்ரே ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் இங்கே வந்து அவங்க அப்படி தான் தெரிஞ்சிட்ருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட்டாக வந்து சொல்கிறாரு. சரி இப்போ பிக் பாஸ் வந்து அந்த மாதிரி ஜெயிலுக்கு போகணும், நீங்கள் வந்து பண்ணவே இல்லை, லேட்டாக தான் பண்ணுறீங்க, ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையை யார் பாப்பா, அவங்க தானே பண்ணி ஆகணும், நீ அதெல்லாம் எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி அவருக்கு சாண்ட்ராக்கு இவர் வந்து கொஞ்சம் அப்படியே ஆறுதல் வந்து பண்ணுறாரு. பட் உள்ளே இருக்கவங்கலாம் லூஸ் பசங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. லூஸ் பசங்க டேரெக்டாக சொல்ல, ஸோ என்னோட டோனில் நான் சொல்கிறேன். அவங்க வந்து அந்த மாதிரி தான் வந்து நினச்சிக்கிறாங்க. ஸோ வைல்ட் கார்டாக இவங்க உள்ளே வந்துட்டு மற்றவங்கலாம் வந்து டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லாங்கில் இருக்காங்க. மேபி இந்த வாரமோ இல்லை இதே மாதிரி அடுத்த வாரமும் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சார் கண்டிப்பாக இவங்களை கண்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நம்மளோட சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.